மற்றொரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்பட்டது அவர் முதலமைச்சராகவும் பதவியேற்க வேண்டும். அதிமுகவிற்கு எவ்வாறு தலைமையேற்க அவர் தகுதியான நபரோ அதே போல தமிழக முதலமைச்சராகவும் அவர் பதவியேற்க வேண்டும் என்று தொடர்ச்சியாகவே தமிழக அமைச்சர்கள் உட்பட அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் அது தொடர்பாகவும் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதற்கான அதிகமான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. அதிமுக பொதுச்செயலாளராக நேற்று அவர் ஒருமனதாக பொதுக்குழுவில் வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை அவர் பொறுப்பேற்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றன. நேரடியான காட்சிகளை பார்க்கலாம். முன்னதாக அதிமுக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் கட்சியின் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு, மரியாதை செலுத்திய பிறகு, அதன் பிறகு அவர் பொறுப்பேற்கிறார். அதன் பிறகு பொறுப்பேற்ற பின்பு வழக்கமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமை அலுவலகத்தில் கட்சி அலுவலகத்தில் பார்த்தோம் என்றால் முதல் மாடத்தில் நின்று அவர் குறிப்பாக தொண்டர்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவார். அதே போன்ற உரையை அதிமுகவின் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி வி.கே. சசிகலாவும் உரை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக ஏற்பாடுகளும் தற்போது முழுவீச்சில் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. காயத்ரி, ஸ்டாலின், செய்தியாளர்களை சசிகலா நாளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? கார்த்திகேயன், நிச்சயமாக செய்தியாளர்கள் தற்போது வரை சசிகலா இதுவரை, அதாவது அதிமுக பொதுச்செயலாளராக அவர் பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்ற கருத்து வலுவாக நிலவி வந்தாலும் தொடர்ச்சியாகவே அதிமுக பொதுச்செயலாளராக அவர் நேற்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதற்கான ஒப்புதலையும் தெரிவித்ததாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட நேற்று செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். இந்த நிலையில் நாளை பொறுப்பேற்ற பின்பு நிச்சயமாக ஊடகங்களிடமும் செய்தியாளர்களிடமும் அவர் நிச்சயமாக பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவர் உரை நிகழ்த்திய பிறகு செய்தியாளர்களை அவர் சந்திப்பதற்கான அதிகமான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. இதுவரை நேரடியாக அவர் ஊடகங்கள் மத்தியில் இதுவரை நேரடியாக பேசியதில்லை. நிச்சயமாக தன்னுடைய பொறுப்புகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான அதிகமான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. நேற்று மற்றொரு முக்கியமான விஷயத்தை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். அதாவது அதிமுக பொதுச்செயலாளராக பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கட்சியின் இந்த அடிப்படை விதிகள் பார்த்தோம் என்றால் ஒருவர் தேர்தலில் நின்று, அதாவது தேர்தல் நடத்தப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் விரைவில் அதிமுக பொதுச்செயலாளருக்கான தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான வேட்புமனுக்கள் அவர் சார்பில் அதிமுகவின் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி வி.கே. சசிகலா சார்பில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக, அதாவது போட்டியின்றி அவர் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுப்பதற்கான அதிகமான வாய்ப்புள்ளது. நிச்சயமாக அதிமுக பொதுச்செயலாளருக்கான தேர்தலும் விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திகேயன்.